ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் டெக். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கேன் ரெஜிஸ்டர் செய்வது எப்படி அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க உள்ள போகலாம். கேன் ரெஜிஸ்டர்னு கொடுக்குறோம். கொடுத்தனே ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணுறோம். ஆதார் கார்டு நம்ம டைப் பண்ணோன்னே இப்போ வந்து அவங்க நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இங்கிலீஷில் டைப் பண்ணியாச்சு நேமு. அதை அப்படியே காப்பி பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போயிட்டு அப்படியே அதை வந்து தமிழ் டிரான்ஸ்லேட்டாக பண்ணிடுறோம். ஏன்னா ஈஸியாக இருக்கும் அப்படி பண்ணால். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. நான் உங்களுக்காக எந்த ஒரு இதுவும் கட் பண்ணலை, எதுவும் எடிட்லரும் பண்ணல, அப்படியே போட்டு இருக்கிறேன். நீங்கள் கரெக்டாக தெளிவாக இருக்கணும், தெளிவாக எந்த இடத்துலையுமே ஸ்டெக் ஆகக்கூடாது. அப்படின்றதுனால பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். இப்போ அந்த இதுவை அப்படியே காப்பி பண்ணி அந்த விண்ணப்பதாரரின் பெயருன்றது தமிழில் இருக்குங்களா, அதில் அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுடைய ஜெண்டர், பாலினம், மேலா ஃபீமேலா அப்படின்ட்டு நம்ம மேலே என்ன கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி வரும். இது வந்து 15 வயசு கீழே இருக்கிற பொண்ணு தான், அதனால் நம்ம அவங்கள செல்வின்ற அதை கொடுக்குறோம். அந்த இடத்துல இப்போது ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுன்னு வரும். இந்த சைடு மேரேஜ் ஸ்டேட்டஸ், அன்மேரிடு, அவங்களுடைய கரெக்டான டேட் ஆஃப் பர்த். ஏன்னா டேட் ஆஃப் பர்த், நேம் எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது லாஸ்ட் வரைக்கும். அதனால் இப்போது 10 முறை செக் பண்ணியாச்சு. கரெக்டாக க்ளீனாக கொடுக்க பாருங்கள். அடுத்தது வந்து இப்போ கார்டியன் வச்சு செலக்ட் பண்ணோம். அது வந்து அப்பாவே செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அப்பாவோடைய நேம் இந்த இடத்துல இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி பக்கத்தில் அதே மாதிரி தமிழில் டைப் பண்ணிடுங்க. அதை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறதும் அப்படியே காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணலாம். இப்போ அடுத்தது வந்து மதர் நேம், அம்மாவுடைய நேம், அப்ளிகண்டோட அம்மாவுடைய நேம். அப்ளிகண்டோடைய அம்மாவுடைய நேம் வந்து அப்படியே இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு அதே நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட்டர், சேம் கான்செப்ட், அதே கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வந்துட்டு அதே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம்.
ஸோ அவங்க வந்து எந்த ரிலிஜியன் மதம், ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு அவங்க என்ன கேஸ்ட் வராங்க, அதெல்லாம் என்ன ஆக்குபேஷன், மோஸ்ட்லி நான் ஸ்டார்டடுன்னே போட்டுக்கலாம் அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்றது. அதுக்கப்புறமா நம்மளுடைய அட்ரஸ் கரெக்டாக எந்த ஏரியா என்ன ஏது ஃபுல்லாக கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு, அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணோம், தமிழ்லையும் டைப் பண்ணோம். டைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளுடைய வீட்டு நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு நம்மளுடைய பின்கோடு என்ன பின்கோடோ அந்த பின்கோடு கரெக்டாக என்ட்ரி பண்ணிடணும். நம்மளோட சேம் கரண்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸ் சேம் அதேவா இருந்தால் நம்ம அந்த டிக் பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணணும். கீழே மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு ஓடிபி கொடுக்கணும். கஸ்டமருக்கு அவங்க என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அவங்க அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஓடிபின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்ற செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆன்லைன் டெக்.